கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கவுண்டமணி அவர்கள் வந்து நிறைய பிரஸ் அண்ட் சோஷியல் மீடியாவுக்கு இன்டர்வியூஸ் கொடுத்துட்டு வராரு. ஸோ வந்து ரஜினி சார் கூட வந்து நீங்கள் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சே, ரஜினி சார் கூட வந்து படம் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி எல்லாருமே கேட்டிருக்காங்க. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா அவர் நடிக்கிற ஒரு படத்துக்கான அந்த ஒரு இன்டர்வியூக்கு வந்திருக்காரு. பட் அந்த இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினி சாரை பற்றி பேசினது ஒரு செம்மையான விஷயம் தான் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா கவுண்டமணி சார் எந்த அளவுக்கு ஒரு லெஜெண்ட் அப்படி சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். கவுண்டமணி அண்ட் நம்ம ரஜினி சார் அப்படின்னாலே ஒரு பக்கா மாசா இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ரெண்டு பேருக்குமே ஒரு ஆப்டா இருக்கும். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து படம் பண்ணி. ஸோ இப்போ வந்து படம் பண்ண மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூப்பிட்டா வந்து நான் கண்டிப்பாக பண்ணுவேன், ரஜினி சார் கூட பண்ணாமல் இருக்க மாட்டேன். ஸோ நானும் வந்து சில ஒர்க்கில் வந்து பிஸி ஆகிட்டேன், என்னோட ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரஜினி சார் படத்துக்கு எனக்கு எந்த ஒரு காலுமே வர கிடையாது, கால் வந்துருந்தா நான் கண்டிப்பாக நடிச்சிருந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிருந்திருக்காரு. ஸோ அந்த ஒரு விஷயம் கேட்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா கவுண்டமணி சாருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த படம் அதாவது ஜெயிலர் 2 படத்துலேயாவது நம்ம கவுண்டமணி சாரை போட்டு இருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அப்புறம் மற்ற எதிர்பார்க்குறோம். ஜெயிலர் 2 படத்தில் வந்து கண்டிப்பாக யோகி பாபு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணுறாரு. ஸோ அவர் கூட பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலாக நான் கவுண்டமணி சார் விட்டுருந்தா சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்துக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பிரஸ் அண்ட் சோஷியல் மீடியாவுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கவுண்டமணி சார் வந்து இப்படி ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு இன்டர்வியூ வந்து கொடுத்துட்டு வராரு. ஸோ கண்டிப்பாக என்ன கூப்பிட்டு தான் நான் பண்ணியிருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படி கமெண்ட் பாக்ஸில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்கள். இதே மாதிரி சினிமா பற்றி இன்ட்ரெஸ்ட் தகவலுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.